கத்தாரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங், அதாவது ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ டைம் ஆகுது, அது என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன்று ஷார்ட்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஆப்போசிட்டில் வந்து ஒரு கத்தாரி ஃபேமிலி வந்து அவங்களுடைய ஓன் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் பிரதர்ஸ் மாதிரி, அதாவது ரெண்டும் டிப்பிக்கலாக இருக்கும், ஒரே மாதிரியான வீடு கட்டுறாங்க. அதுக்கான கான்கிரீட் ஃபவுண்டேஷன் போட்டு இப்போது கான்கிரீட்டிங் ஒர்க்கு நடக்குது. இந்த கான்கிரீட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கான்கிரீட் பம்ப் இருக்கும். ஆனால் அதை அந்த வெளியில் பார்க் பண்ணிவிட்டு அந்த கான்கிரீட்டு பம்போடைய பூம் எங்கெங்கே ரீச் ஆகுதோ அது எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கான்கிரீட் பம்பை கொண்டு வந்து ஓவர் நைட்டு பண்ணுறாங்க கான்கிரீட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்டேஜில் இந்த வீடு ப்ரோக்ரஸ் ஆகுதுங்கிறத ஃபர்தராக பார்த்துட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் டூரேஷனில் வந்து அந்த வீடு வந்து ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டாங்க. அதோடைய வீடியோ தான் இதில் வந்து ஃபுல்லாக காட்டுறேன். இந்த ஏரியாவில் தான் அந்த வீடு இருக்குது. ஸோ இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நைட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9 o'clock ஆகுது. ஸோ இங்கே வந்து லைட்டிங் எல்லாம் ஃபுல் ஃபெசிலிட்டியில் இருக்கிறோம். நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அந்த காரில் லைட்டு போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏதோ பாவம் யாரோ பெற்ற பிள்ளை இருந்தால் உட்காந்துருக்கு, ஆனால் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சேஃப்டியான ஒரு கண்ட்ரி. நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு 9 o'clockனா இந்தியா டைமில் ஒரு 12:30. இங்கே பார்த்திங்கன்னா அந்த குழந்த வந்து தன்னந்தனியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்குது நைட்டு. அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸ் தான். இப்போ மார்னிங் எப்படி இருக்குது இந்த வியூ பாருங்களேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 month ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல காம்பவுண்டு போட்டு 2 வீடும் டிப்பிக்கலாக வச்சுருக்குறாங்க. இதே மிரர் மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த வீட்டோடைய உள்ளாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். அப்புறம் மஜ்லிஸ் அப்படிம்பாங்க, அதாவது அவங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ரெக்ரியேஷன் ரூம், அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் வால் ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ பூச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீட்டில். ஸோ அண்ணனுக்கு என்ன மாதிரி போதோ அதே மாதிரி தான் தம்பிக்கும் வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 month முடிஞ்சோடனே பெயிண்டிங் எல்லாம் முடித்து ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் வந்துடுச்சு. ஸோ இதுதான் அந்த வீடு ஃபுல் ஃபினிஷ்டானது. லைட்டில் மட்டும்தான் வித்தியாசம் காட்டியிருக்காங்க. இங்கே ஒயிட் கலர் லைட்டு, அவருக்கு கருப்பு கலர் லைட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் பேக் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே ஸ்கொயரு, ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கும். வாஸ்து எல்லாம் அங்கே கிடையாது. நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ரோடு எங்கே இருக்கோ அந்த பக்கம் ஒரு டோரை போட்டு அதுதான் அவங்களுக்கு அக்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து மக்கள் வந்து எவ்வளோ ஒரு செல்வ செழிப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாஸ்து மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு தரமான ஒரு பில்டரை வச்சு டைமுக்கு முடித்து கொடுப்பாங்க. இதுதான் அவங்க எதிர்பார்க்குறது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து இப்போது வாக்கிங் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரைடே காலை மார்னிங் ஒரு 7 o'clock அந்த டைமில் எடுக்கிறது. ஸோ எவ்வளோ அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக இருக்குது. இது சண்டே ஆயிடுச்சுன்னா இங்கெல்லாம் ஒர்க்கிங் டேஸாக இருக்கும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறனால இந்த ஏரியா கொஞ்சம் டிராஃபிக்கில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். பட் இன்றைக்கி ஃப்ரைடேனால் அப்படி அமைதியாக ஒர்க் ரேண்டம் பண்ண ஒரு இடம் மாதிரியே இருக்குது. பாருங்கள், அந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டிகள் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். சிக்னல் இருக்கு, அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு தரமான ரோடாக இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஹவுஸ் கீப்பிங் கூட டெய்லி பண்ணுவாங்க. அதுக்குன்னே ஒரு சப்கான்ட்ராக்டர் டீம் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
இதெல்லாம் ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் இந்த மாதிரி செடிகள் வைக்கிறாங்க. ரொம்ப அருமையான பிளான்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன பேருன்னு மட்டும் கண்டுபிடிக்க முடியல. அழகாக இருக்குது. நாங்கள் பார்த்ததுலேயே ரோஜா பிளான்ட் இந்த ஒரு வீட்டில் தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் இதை தொடக்கூட முடியாது, ஏன்னா சுற்றி கேமரா வச்சுருப்பாங்க. தொட்டால் அவ்வளோதான், பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து முருங்கை நிற்கிது, முருங்கை மரம். இங்கெல்லாம் 1 கிலோ முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா 600-700 விலை வரும். இங்கே பார்த்திங்கன்னா திருட்டுத்தனமாக 3 பிஞ்சு பறிச்சிட்டு போயிட்டோம், ஏன்னா அந்த வீட்டில் கேமரா இல்லை. ஸோ வாரந்தோறும் இப்படி போய் முருங்கைக்காய் பறிக்கலான்னுக்கிட்டு ஒரு பிளான் ஃபர்தராக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் அரபிக் ஹவுஸ். இங்கே பாரு, டோரை கொண்டு எங்கே இப்படி நம்ம ஊரில் எப்படியா இருப்பாங்களா அப்படி டோரை கொண்டு வெளியிட்டேன். இது இந்த வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த வீட்டில் உள்ள வேலைக்காரங்க வெளியே வரக்கூடிய இடம். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, நம்மளும் உள்ளே போக விட மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த வீடு இவங்களுக்கு? நீ எத்தனை ஆணி பறக்கணும்? ஏன்டா 40 ஆணி இருக்கு. இந்த இன்னொன்று இதா இதான் ஒருத்தனை இங்கே காரை விடாத்தது. எல்லாம் காரை கொண்டு அந்த சைடு விட்டுருக்கானோ. இந்த சைடு சும்மா இருக்கு. இவ்வளோ அணி கிடச்சிது. இந்த டயலாக் என்னுடைய ஓன் டயலாக். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து ஊர்லேருந்து பிரிண்ட் பண்ணி நான் ஒரு என்னோடய காரில் யூஸ் பண்ணேன். பட் காரோடைய ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணுவாங்க, எஸ்டிமாரா அப்படிம்பாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் கொண்டு போகும்போது அவங்க வந்து இதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும் தம்பி, இது சொந்த ஊர் கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால் அழகாய் அமைந்த வாழ்க்கையை கிழித்து கொண்டிருக்கிறேன். இதுதான் இப்போதைய வீடியோ நிலவரம். பை பாய்.